ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல்லேருந்து மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி பிரபஞ்ச அழகியோட பிறந்த நாள். கண்டுபிடிச்சிங்கள? ஆமாம், இன்றைக்கி த கிரேட் 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 மாலா செந்தில்குமாரோட பிறந்த நாள். நானே சொல்லிக்கிறேன். பிறந்த நாளை எப்போவுமே நம்மளுடைய பிறந்த நாளை மற்றவங்க தான் செலிப்ரேட் பண்ணணும். பெரியவங்களாக இருந்தால் தானே அப்படி செலிப்ரேட் பண்ண முடியும். என்ன மாதிரி சாதாரண மக்கள்லாம் நம்மளே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மாலா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மாலா சந்தோஷமாக இருக்க மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நம்பிக்கையோட இன்றைக்கி இந்த வீடியோவில் மாலா என்னுடைய பிறந்த நாளுக்காக வீடியோ போட்டு பேச போகிறேன். எப்பயுமே உங்கள் கூட ரொம்ப லாஜிக்காக ரொம்ப ஒரு டீச்சர் மாதிரியோ ஒரு மாஸ்டர் மாதிரியோ நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும், இது சரி இது தப்பு அப்படி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? ஆக்சுவலி நான் அப்படி கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப கவுண்டர் கொடுப்பேன். யார் எது பேசினாலும் ரொம்ப ஜாஸ்தி பேசுவேன். இந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமக, எனக்கு தான் மரியாதை கொடுக்கணும், ஏன் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்பேன். ரொம்ப கலட்டான ஒரு பேர் வழி தான். இந்த வீடியோவில் தான் நீங்கள் என்னை கொஞ்சம் இந்த சாமி, வீடு, குடும்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பேசுகிறதுனால மாலா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. மாலா பயங்கரமான கலாட்டா பேர் வழி. ஸோ எனக்கு இன்றைக்கி நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இது 4வது வருஷம் போடுறேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிறந்தநாள் வீடியோவை ஒரு வருஷம் போடலை இடையில. சரியா நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. நான் இப்போ தான் அந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேவா? எனக்கு சின்ன வயசில் இருந்து ரொம்ப போலீஸ் மிலிட்ரிக்கு போகணுன்னு ரொம்ப ஆசை. மிலிட்ரி யூனிஃபார்ம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் என் அம்மா சொன்னாங்க, மிலிட்ரிக்கெலாம் அனுப்ப முடியாது, அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால போலீஸ் போகலாம்ப்பா அப்படின்னு. அப்போ போலீஸ் வேணால் போப்பா, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு படிப்பு அவ்வளோ வராது. நான் கேட்டேன் போலீஸ் ஆகணும்னா. அப்போது நான் சொல்கிறது என்னுடைய 10 வயசில் நான் அப்போ கேட்கும்போது மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, ரன்னிங் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், சொன்னது தான். ஓடு 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 ஓடுன்னு ஓடுவேன். என்னுடைய நிழல் பார்த்தா நான் ஓடுவேனே. ரோடு வெளியிலலாம் பார்க்கவே மாட்டேன். என்னோடய நிழல் நிற்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே நிற்கக்கூடாது. ஓடிட்டே இருப்பேன். ரன்னிங்கில் தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அப்போல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்மளால் தெரிஞ்சு போச்சு. ஒரு 2-3 வருஷம் வீட்லேயே இருக்கும்படி ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டில் இருந்தேன்.